ஏ நில்லு. என்ன? என்னவா? எங்க போற? எங்க போறேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போணுமா என்ன? இப்படி சொன்னா எப்படி? இங்க பாரு, இப்ப எதுக்கு நீ மூஞ்சி ஒரு மாதிரி வச்சிருக்க? என்ன பிரச்சனை உனக்கு? வாயை திறந்து சொல்லு, அப்பதான் எனக்கு தெரியும். ஒண்ணும் இல்ல, நான் போறேன். நில்லு. என்ன போறன்னு மொட்டையா சொல்ற? என்ன கோவமா? எதுக்கு, என்ன விஷயம்னு சொல்லு. இப்ப எதுக்கு அமைதியா இருக்கிற? மூஞ்சிய பார்த்து பேச மாட்டீங்களோ? சபா, என்ன பண்ணன்னு சொல்றி. நீ என்ன திட்டினல? திட்டினா? எப்ப? எப்பவா? தெரியாத மாதிரி நடிக்கிற. நடிக்கிறனா? சத்தியமா தெரியலடி. விஜய் எங்கன்னு தேடலான்னு கேட்டப்ப அப்ப எல்லாரும் முன்னாடி என்ன திட்டினல? திட்டினா? இத்தனை நாள் வரைக்கும் நீயும் இதே தப்பு தானே பண்ணிக்கிட்டு இருந்த. ஏதோ தெரியாம நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அத சாக்க வச்சு திட்டிக்கிட்டே இருக்க. நான் எப்படா தப்பு பண்ணுவேன், எப்படா இவ்வளவு திட்டலான்னு பாத்துக்கிட்டே இருந்திருக்கல. என்னடி சொல்ற? நான் எப்போ உன்னை திட்டினேன்? நான் எப்போதும் போல நார்மலா தானே பேசிட்டு போனேன். ஓஹோ, உங்க ஊர்ல திட்டுறதுக்கு பேரு தான் நார்மலா பேசுறதுல? எங்க ஊர்லயா? ஏன் உளறிக்கிட்டு இருக்க? நான் உளறனடா? சரி, நீங்க ஏன் இப்ப இவ்ளோ கற்பனை பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆமா ஆமா, இத்தனை நாளா என் புருஷன் ரொம்ப நல்லவன், என்ன மதிப்பான், யார்கிட்டயுமே விட்டு கொடுக்க மாட்டான்னு பயங்கர கற்பனையில இருந்தல்ல. என்னதான் சொல்லணும்? அப்படி என்ன பண்ண நானு? நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பயங்கரமா லவ் பண்றோம்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. ஏய், நான் லவ் பண்றோம்ல? வேண்டாம் வெறுப்ப வர சொல்றல. சரி பரவாயில்ல, விடு. எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. நம்ம என்னைக்கடி லவ் பண்ணோம்? சரி விடு, நீ லவ் பண்றன்னு எனக்கு தெரியும். நான் தான் ஏதோ கோவத்துல உனக்கு கத்திட்டேன். அப்பாடா, அவளே ஒரு முடிவுக்கு வந்துட்டா. என்னடா யோசிச்சுக்கிட்டே இருக்க? நான் சொல்றது கேக்குறியா இல்லையா? நீ 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 சொல்லு, நான் கேக்குறேன். என் அக்கா தங்கச்சி முன்னாடி நீ என்ன திட்டுற. இப்படி இருந்துச்சுன்னா எப்படி அவங்க நாளைக்கு என்ன மதிப்பாங்க? புருஷன்கிட்ட இப்படி திட்டு வாங்குறேன்னு என்னை பத்தி தப்பா தானே நினைப்பாங்க. ஏன் மேடம், என்னை எத்தனையோ தடவை எத்தனையோ பேர் முன்னாடி என்னென்னவோ திட்டிருக்கீங்க. அப்பெல்லாம் இப்ப நீங்க ஒண்ணு சொன்னீங்களே, மானரோசம், அது உங்களுக்கு தெரியலீங்களா? அதெல்லாம் கூட விடு, நான் உன்னை திட்டவே இல்லையேடி. இல்ல இல்ல, சும்மா யோசிச்சு பார்க்கலாம் தானே சொன்னேன். அதுக்கு ஏன்? மாறன் ராகவன் கிட்ட கூட இதை சொல்ல வேணாம், என்கிட்ட மட்டும் சொல்லுங்க. என்னை நம்புங்க நீ. நான் இதை எப்படி டீல் பண்ணலான்னு யோசிக்கிறேன். அண்ணி, எனக்கு இந்த குடும்பம் ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கு. அதுக்கான நன்றி கடனா நான் ஏதாச்சும் செய்யணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது மூலயமா அது நடந்தால் சந்தோஷம் தானே. என்னை நம்புங்க நீ. இல்ல சூர்யா, அது வந்து வீரா, அவ்வளோதான், வந்துட்டானா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவங்கிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு? இல்ல ஒண்ணும் இல்ல, சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். சும்மா எல்லாம் ஒன்றும் பேச தேவையில்ல. 3 பேர் உள்ள போங்க. என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? போங்க. என்ன அண்ணி, பிருந்தா உள்ள போங்க. வா உள்ள போலாம். உங்ககிட்ட தனியா சொல்லணுமா? போ. என்ன அப்படியே என் குடும்பத்தோட ஒட்டி உறவாடலான்னு பாக்குறீங்களோ? உன் குடும்பமா? இது உன் குடும்பம் மட்டும் கிடையாது, இனிமே இது என் குடும்பம் தான். சார், இது எப்படி உங்க குடும்பமாகும்? ஒண்ட வந்தமா ஓரமா நின்னமான்னு போயிட்டே இரு, புரியுதா? உனக்கு சந்தேகமா இருந்தா என்ன டேடி கிட்ட கேட்டு பாரு. டேடியா? யார் உனக்கு டேடி? என்னடா அறிவு இருக்காடி உனக்கு? அவன் தான் வந்து ஏதோ கேக்குறான்னா நீயும் போய் அவன்கிட்ட சொல்றதுக்கு போற? சும்மா என்ன எதுன்னு தெரியாம கத்திக்கிட்டு இருக்காத சரியா?
நான் தேவையில்லாம கத்துறேன். ஆமா, நீ தான் தேவையில்லாம கத்துற. ஏன்னா அந்த சூர்யா நல்லவர் தானே, அவர்கிட்ட சொன்னா என்னவா? அவர் நமக்கு ஹெல்ப் பண்றேன்னு தானே சொன்னாரு. ஓ, அப்ப போய் சொல்லு, நான் தான் அந்த விஜய் அடிச்சு கொண்டு போய் சொல்லு போ. டேய், என்னடா நான் எங்கடா அவளை அடிச்சு கொன்னேன்? மர நீ எப்படி பேசினா எப்படிடா? சரி விடு, ஏதோ தெரியாம பேசிட்டேன். நான் தான் தூக்கிட்டு போய் அடிச்சேன்னு சொல்ல போறியா? டேய், நீ வர வர பேசுறதே சரியில்லை. எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிக்கிட்டே இருக்க. மேடம், இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, நீ என்னமோ உன்னை திட்டேன்னு குழந்தை மாதிரி ஒரு பிரச்சனை பேசிட்டு இருக்க பாரு, அறிவு கட்டவன். அப்ப ப்ராப்ளம் பண்ண நீ என்ன திட்டிக்கிட்டே இருப்ப, அப்படிதானே? சொல்லு. ஏய், நீ என் பொண்டாட்டிடி. போலீஸ் இன்னும் அந்த விஜயை கண்டுபிடிக்கல, உன் மேல சந்தேகப்படுறாங்க. நீ ஜெயிலுக்கு போற நிலைமையில இருக்கடி, அறிவு கட்டவள. நீங்க தான் அந்த 3 பேரா? மேடம், தெரியலையேடா. ஏன் அவங்க கிட்ட இப்படி கோவமா பேசுறீங்க? விஜயோட டெட் பாடி கிடைச்சிருக்கு. விஜய், டெட் பாடி. அண்ணா, உடம்பெல்லாம் காயமா இருக்கு. உங்க 3 பேரோட ஃபிங்கர் பிரிண்ட் பதிவாயிருக்கு. நீங்க 3 பேரும் சேர்ந்து விஜய் அடிச்சு கொண்டு இருக்கீங்க, அது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இல்ல இல்ல இல்ல, அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. மேடம், அப்படிலாம் இருக்காது மேடம். கண்மணி, வீரா, பிருந்தா, வாங்கடி. நீங்க 3 பேரும் காலத்துக்கும் ஜெயில தான் இருக்க போறீங்க. ஒரு குற்றவாளிய போலீஸுக்கு தெரியாம அடிச்சே கொன்னு இருக்கீங்க இல்ல? மேடம், அவ கர்ப்பமா இருக்கா? ஏன் இப்படி இருக்கீங்க? மேடம், இல்ல, ஐயோ, நான் ஒண்ணும் பண்ணல. என்ன பண்றீங்க?